சென்னையில நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கும்போது எப்போவுமே லஞ்சுக்கு சப்பாத்தி தான் கொண்டு போவேன். ஸோ சப்பாத்தில எப்போவுமே எனக்கு ஆயில் அப்ளை பண்ணி பழக்கம் இல்ல. நெய் மட்டும் கொஞ்சமா போட்டு ஃபோல்ட் பண்ணிடுவேன். சின்ன வயசுலேருந்து அம்மா எப்போவுமே நெய் போட்டு குடுத்து எல்லாமே பழகிடுச்சு. அதனால நான் நெய் போட்டு தான் பழக்கம் எனக்கும். எல்லாரும் நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோனே நெய் போட்டு சப்பாத்திலாம் கொண்டு வர ரொம்ப வசதி தான் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் நான் சைட் டிஷ்ஷா வந்து நெறைய காய்கறி பொரியல் அந்த மாரி தான் கொண்டு போவேன். பட் அதில நெறைய வறுத்த வேர்க்கடலைலாம் நல்லா பொடி பண்ணி போட்டு எடுத்துட்டு போவேன் டெய்லியுமே. கூட இருக்க கொலீக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வசதி தான் போல டெய்லி இந்த மாரி கொண்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வாரத்துல 4 நாள் நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. வித் டெசர்ட்டோட ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. இவங்களலாம் என்னன்னு சொல்றது? சில டைம் நம்ம ரொம்ப டீமோட்டிவேட்டடாவும், ரொம்ப டவுனாவும் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாரி ஸ்டேஜ்ல தான் நான் இப்ப இருந்துட்டுருக்கேன். ஸோ என்ன வந்து கொஞ்சம் ஹேப்பியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் நேத்து எனக்கு சர்ப்ரைஸா கேக் பண்ணி குடுத்தாங்க. இது வந்து ஃபுல்லாவே வீட்ல தான் பண்ணியிருக்காங்க. வீட் ஃப்ளார்ல பனானா போட்டு பனானா கேக் பண்ணியிருக்காங்க. எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. என்கிட்ட எதுவுமே கேட்காம ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு பண்ணியிருக்காங்கன்னா, அது இந்த கேக் தான்.